ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி ராகி சேமியா பாயசம் எப்படி செய்யறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப எம்மியன் டேஸ்டியாக இருக்கும் ராகி சேமியா பாயசம். ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ராகி சேமியா பாயசத்துக்காக ஒரு தவா வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு அது நல்லா வறுபடட்டும். அதோடவே கொஞ்சம் உலர் திராட்சை சேர்த்து அது ரெண்டும் நல்ல கோல்டன் கலர் வந்த அப்புறம் எடுத்து தனியாக வச்சுப்போம். இது ஆப்ஷனல் தாங்க பாயசத்துக்கு. நம்ம இந்த மாதிரி நட்ஸ் சேர்க்கும் போது பாயசம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுக்காக இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ராகி சேமியா எடுத்து நம்ம நல்லா வறுத்துப்போம். ராகி சேமியோட கலர் இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நல்லா வறுப்படும் போது பாயசம் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா வறுப்பட்டுருச்சு. இதோட நம்ம இப்போ பால் சேர்த்துப்போம். நான் 1.5 டம்ளர் பாலும் 1.5 டம்ளர் தண்ணியும் சேர்க்க போகிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்துலேயே ராகி சேமியா சட்டுன்னு வெந்துடும். ரொம்ப நேரம் தேவைப்படாது. பாருங்க, சேமியா நல்லா வெந்துருச்சு. நமக்கு பாயசமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட நம்மளோட இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு 3/4 கப் சுகர் சேர்க்கிறேன். சுகர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்ச அப்புறம் இதில் வாசனைக்காக ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்சு சேர்க்குறோம். நீங்கள் சர்க்கரை யூஸ் பண்ணலை அப்படின்னா வெல்லமும் யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக நீங்கள் வெல்லத்தை வடித்து அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ கடைசியாக முந்திரி திராட்சையை தூவி ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட எம்மியான ராகி சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய பாயசம் இது. ரொம்பவும் ஹெல்த்துக்கு ரொம்பவும் நல்லது. நீங்கள் தேவைன்னா சக்கரை அவாய்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.